ஓர் நெருங்கிய உறவின் பிரிவால் கல்பெல்லாம் கனத்து கண்களில் கண்ணீர் பிரவாகமெடுக்குமல்லவா? அத்தகைய உணர்வினை இந்த ரமழானின் பிரிவு ஆழ்மனதில் உண்டாக்கியதா? ரமழான் உண்டாக்கியதோ இல்லையோ, ரமழானின் பிரிவெண்ணி உள்ளம் பிரிவு தேரால் வாடியதென்றால், ரமழானுடைய நாட்களுக்கும் அத்தகைய உள்ளங்களுக்குமிடையே எத்தகைய பிணைப்பிருந்திருக்கும், எந்தளவு பற்றினை ரமணானின் மீது வைத்திருக்கும்? அத்தகைய உள்ளங்களுக்கு சொந்தக்காரர் நாமெனில் நாமெல்லாம் வெற்றியாளர்களல்லா? விருந்தாளியை உபசரித்து பயனடைந்தோர் அல்லவா? ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை சேமித்தோர் அல்லவா? அல்லாவின் வார்த்தைகளை சங்கைப்படுத்தியோர் அல்லவா? இரையச்சமுடையோர் கூட்டத்தில் இணைந்தவர்களல்லவா? வசித்திருத்தல் தாகித்திருத்தலையும் தாண்டி நோன்பினால் எதிர்பார்த்த மாற்றங்களை எம்மில் ஏற்படுத்திய இறையடியார்களல்லவா? ரமழானில் நாம் படித்த பாடங்களால் ஏற்படுத்திய மாற்றங்களை இறுதிவரை இறுகப் பற்றி பின்பற்றி வாழ்ந்திடவே இந்நன்னாளில் முயற்சிப்போம். மீண்டும் அந்த ரமழானினை தேராகியத்துடன் வரவேற்க இறை பக்கம் பிரார்த்திப்போம். அன்பர்கள் அனைவருக்கும் ஈதுல் பித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.